Hi students, now example 2.31 பார்க்கலாமா? Find the sum of first 15 terms of AP கொடுத்துருக்காங்க. Sum of first 15 terms அர்த்தம் சம்னா நான் வச்சு S இல்லையா? அப்ப S15 கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் given AP எழுதிட்டேன். given AP 8,7 1/4 6 and half 5 3/4 இப்போ என்ன நமக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட் போடலாம். டு ஃபைண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? S15 நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நமக்கு இயர் என்ன வேல்யூ நமக்கு தெரியும் பாருங்க. SN ஃபார்மோட நம்ம எழுதிடலாமா? SN ஃபார்மோட எழுதிருங்க. சின்ன ஐடியா கிடைச்சிடும். இப்போ SN ஃபார்ம் வந்து n/2 2a plus n minus 1 into d. ஏபியோட SN ஃபார்முலா இதான். நமக்கு என்ன தேவை? n தேவை, n15 தெரியும், ஏவும் டியும் இப்போ தேவை. அப்போ இயர் இந்த சம ஏ என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் டி, அது 8. டி என்ன நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2 minus T1 போடலாம். இப்போ T2 பாருங்க 7 1/4 இல்லையா? T2னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா இங்கே 8 இருக்கு. இப்போ இது எப்படி இருக்கு? நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு இல்லையா? நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நமக்கு சிம்பிள் ஃபிராக்ஷனை மாற்றணும். இப்போதான் சம் போடணும் நம்ம. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இது ரெண்டு மல்டி பண்ணும். சரிங்களா? இப்போ 7 4 28 ஒரு ஆன்சர் நம்ம மேலே ஆட் பண்ணோம். இப்போ 29/4 சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நமக்கு 7 4 மல்டி பண்ணிட்டு நம்ம இதோட ஆட் பண்ணோம் அந்த ஆன்சரை. அப்போ ஆன்சர் நமக்கு பார்த்தீங்கன்னா 29/4 minus 8. இப்போ நமக்கு ஒரு ஃபிராக்ஷன் வந்துருச்சு. நார்மல் நம்பர் நம்ம ஒரு ஃபிராக்ஷன் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபிராக்ஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்தாவே என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 1க்கும் 4க்கும் எல்சிஎம் தான் வரும். நமக்கு 4 தான் வரும் இல்லையா? எல்சிஎம் எடுக்கும்போது எப்பயுமே இங்க இந்த பிரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ 4 1க்கு கண்டிப்பா 1 கூட வேற எந்த நம்பருக்கு நீ எல்சிஎம் தான் சரி, அந்த நம்பர் அப்படியே போடலாம். இப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் என்ன பண்ணணும்னா இந்த எல்சிஎம் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர் போயிடணும். ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் போயிடணும். அதை டினாமினேட்டர்ல டிவைட் பண்ணணும். அப்போ 4/4 நம்ம அடிச்ச 1 வருமா? அந்த வர ஆன்சர் மேல மல்டி பண்ணும். 1 into 29 தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணப்ப இந்த எல்சிஎம் இப்போ ஏதாவது டிவைட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் போயிடணும். அங்க டினாமினேட்டர் 1 தானே இருக்கு. 1 ஆல் டிவைட் வரும். 4/1 4 தானே. 4 into வர ஆன்சர் மேல மல்டி பண்ணும். அப்போ 4 into 8 32. ஆன்சர் ஆகுது -3/4. இப்போ நம்ம டி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எஸ்என் போயிடலாமா? அப்ப S15 ஈக்குவல் டு ஃபார்ம் வந்து n/2 அப்ப இங்க என்னது? 15/2 2a தானே. இப்போ 2 into a வேல்யூ வந்து 8 பிளஸ் n வேல்யூ வந்து 15 minus 1 d வேல்யூ கண்டுபிடிச்சிடும் -3/4. இந்த மைனஸ் டி வேல்யூ எப்பவுமே மைனஸ் வரும்போது கண்டிப்பா அது இந்த பிராக்கெட் நீங்க போடுங்க. போடலாம் சம்மு தப்பாயிடும். 15/2 2 8 16 இப்போ 15 minus 1 வரும் 14 into -3/4. இது கேன்சல் ஆகலாமா? 7 2s are 14 2 2s are 6 so 2 2s are 4 ஒரு 15/2 into 16 பிளஸ் ஆனா -3 அப்போ பிளஸ் into மைனஸா 21/2. அகைன் பாருங்க என்ன வந்துச்சு? இப்போ ஃபிராக்ஷனோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்துருச்சு இல்லையா? அப்போ இங்க டிவைட் நமக்கு இது 1க்கு தான் மீனிங்கா. 1க்கும் 2க்கு எல்சிஎம் எடுத்தா 2. நெக்ஸ்ட் நம்ம பண்ண நமக்கு இந்த எல்சிஎம் ஃபர்ஸ்ட் டினாமினேட்டரால் டிவைட் பண்ணும். அப்போ 2 divided by 1 2 into 16 மல்டி பண்ண வரும் 32. அதான் சிம்பிளா எப்படி சொல்லுவாங்க? நான் நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி கீழே எந்த ஒரு நம்பரும் இல்லைச்சுங்க டினாமினேட்டர்ல டைரக்டா இந்த எல்சிஎம் மேல மல்டி பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் இந்த எல்சிஎமும் இந்த டினாமினேட்டர் சேமா இருக்கா? அப்ப மேல அதை அப்படியே போட சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஷார்ட் கட் மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன மீனிங் தான்? 2 டிவைட் பண்ண 1 தான் வரும் இல்லையா? இந்த எல்சிஎமும் இதை சேம் வந்தா கண்டிப்பா டிவைட் பண்ண 1 தான் வரும். 1 into anything வரும். அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். அதான் அப்படி சொல்லுவாங்க அவங்க. எல்சிஎமோ டினாமினேட்டர் சேம் வந்தா மேல அப்படியே போடுங்க. சப்போஸ் கீழே எதுவுமே என்ன பண்ணுங்க? இந்த எல்சிஎம் டைரக்டா மல்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சும்மா அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. விரும்பலாம் 11/2. இப்போ ரெண்டு ஃபிராக்ஷன் தான் மல்டிபிள் இதுனா சரிங்களா? அது மல்டிபிள் ஃபிராக்ஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் எல்சிஎம் பண்ணணும். இது என்ன பண்ண நமக்கு கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ண முடியாது. அப்புறம் பண்ணலாம் நியூமரேட்டர் மல்டி பண்ணுங்க. 15 50 இல்லையா? அப்போ என்னது 165 வருமா?
165 பை என்னது 4. அப்போ இதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆகும். S15 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? என்ன நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரியணும் உங்களுக்கு தான். SN ஃபார்முலா தெரியணும், n/2 2a plus n-1 இந்த ஃபார்முலா தெரியணும் உனக்கு. கொஸ்டின் ஒன் அது S15 கேட்டிருக்காங்க. A வேல்யூ D வேல்யூ முடியும். இங்க என்ன நமக்கு இங்க மிக்ஸ் ஃபிராக்ஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, சிம்பிள் ஃபிராக்ஷன் கத்துணும். இந்த ஃபிராக்ஷனோட அடிஷன் சப்ராக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ.